ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ வந்து Cubase 5 நான் யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம போயிருக்கோம். Cubase உள்ள இப்போ இனிமேல் டீப்பாக ஃபாலோ போவோம். நீங்கள் Cubase இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், ப்ராஜெக்ட், ஆடியோ, மிடி, ஸ்கோர்ஸ் லைனாக வரும், டிரான்ஸ்போர்ட். அது பக்கத்தில் டிவைசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த டிவைசஸை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் டிவைஸ் செட்டப்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே ஒரு காலம், டிவைஸ் செட்டப் காலம் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மிடின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மிடியில் மிடி போர்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தான். இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். நீங்கள் Cubase இன்ஸ்டால் பண்ண உடனே செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மிடி போர்ட் செட்டப்பை செட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் Cubase 5 யூஸ் பண்ணுறேன். இப்போ Cubase 7 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன வேணால் வந்திருக்கலாம். பட் நான் இப்போ இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ண வேண்டியது Cubase 5 பற்றி தான் டீச் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடி போர்ட் செட்டப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிடி கீபோர்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீபோர்ட் மூலமாக நான் வாசிக்கிறத ட்ரிகர் பண்ணுறதோ இல்லை எது வேணால் பண்ணுறதோ கீபோர்ட் மூலமாக நடக்க வேண்டிய விஷயங்கள். நான் இதுக்கு கனெக்ட் பண்ண மிடி கீபோர்ட் பார்த்தீங்கன்னா UMAX 610. அது காமிக்குது பாருங்கள், எல்லோ கலரில். இது பார்த்தீங்கன்னா பேரிங்கர் கம்பெனி தான் நான் கனெக்ட் பண்ணி. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கீபோர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். சரிங்களா. இப்போ இந்த கலர் கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக காட்டப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் நம்மளுக்கு வரணும் இல்லையா, அதனால் அந்த கலர் கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது விசிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரே ஒரு மிடி கீபோர்டை கனெக்ட் பண்ணதுனால இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் நிறைய மிடிஸ் கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய கனெக்ட் ஆகாது, நிறைய போர்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ பெரிய சவுண்ட் கார்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக அப்போ மெயின் மெனுக்கு போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா எது யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க என்ன ஆகும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எது யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, மற்றதெல்லாம் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மூலமாக என்ன ஆகும்னா, எது தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு அங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விசிபிலிட்டியை நம்ம விட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் மிடி இன்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இதை நீங்கள் ஆஃபே பண்ணக்கூடாது. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஸோ இதில் கை வைக்காதீங்க, சரிங்களா. உங்களுக்கு வேண்டியது இதில் வேணால் விசிபிலிட்டி வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட் சிஸ்டம் நேம். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரே கொடுக்குற ஒரு விஷயம். லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதாக இருந்தாலும் சரி, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் பண்ணிக்கும். இதில் நம்ம கை வைக்க முடியாது. பட் நம்ம மெயின் மெனுவில் என்ன பேரில், இப்போ இது UMAX 610 இருக்குது. இது கம்ப்யூட்டர் கொடுக்குது, இதில் கை வைக்க முடியாது. பட் நீங்கள் மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா UMAX 610 மாற்றலாம். இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா மாறும். எந்த நேம் வேணால் மாற்றிக்கலாம் நம்ம, சரிங்களா. ரீநேம் பண்ணுற மாதிரி இது. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ன்றது என்னென்னா, இதெல்லாம் ஆக்டிவாக இருக்குது, இதெல்லாம் இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா UMAX 610 இன்னும் இருக்குது, இம்மிடி அது ஆக்டிவ். ஆனால் அவுட்புட் எதுவுமே இன்ஆக்டிவாக இல்லைன்றதை காமிக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு காலம் இருக்குது, சின்ன டிக் மார்க் மாதிரி. இது ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இருக்கும். இது டிக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூஸ் சிஸ்டம் டைம் ஸ்னாப் ஃபார் விண்டோஸ் மிடி இன்புட். இது டிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இதை டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மிடி செட்டப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மிடி எப்படி கனெக்ட் பண்ணோன்னா எப்படி செட் பண்ணுறது, ஆக்டிவ் விசிபிலிட்டியை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் யூஸ் டைம் ஸ்னாப்பை பற்றி பார்த்துருக்கோம். ரீநேம் எப்படி பண்ணணுன்னு பார்த்தோம் இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
அது தயவு செய்து நான் எது கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அடுத்த வீடியோஸ்க்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது அடுத்தது நம்ம என்னன்றதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.